மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் திருப்பூர், மணிப்பூர் ஆகிவிடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. பணமதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி என சிறு குறு தொழில்துறை மீது பிரதமர் மோடி இரட்டை தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு. மக்களை மதிக்காம அதிகாரத்திமில்ல அராஜகங்களும் கலவரும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூர் ஆக்கிடுவாங்க. பாஜகவை எதிர்க்கும் திராணி அதிமுகவுக்கு தான் உள்ளது என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழ்நாட்டை பாதிக்கும் திட்டங்களை எதிர்ப்போம் என திட்டவட்டம். அந்த பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டங்கள் கொண்டு வந்தால் எதிர்த்து முறியடிக்கக்கூடிய தில்லு திராணி அதிமுக தான் இருக்குது. அதிமுக மற்றும் திமுகவின் ஊழலால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தடைபட்டுள்ளது. கன்னியாகுமரி வாகன பேரணியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. करप्शन कर कर तमिलनाडु के विकास को रोका है. மக்களவை தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை காலை 8:30 மணிக்கு வெளியீடு. பிரதமர் முன்னிலையில் வெளியாகும் அறிக்கையில் புதிய வாக்குறுதிகள் இடம்பெற வாய்ப்பு. தேர்தலுக்கு பிறகு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக இருக்காது என தேனி பரப்புரையில் அண்ணாமலை பேச்சு. 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. 2021 தேர்தலில் டிடிவி தினகரனை கூட்டணியில் சேர்க்காததால் தான் அதிமுக தோல்வியடைந்ததாகவும் விமர்சனம். யார் காணாமல் போவார்கள் என மக்கள் முடிவு செய்வர் என அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் எனவும் ஆவேசம். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகிற சரித்திரத்தைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் வானவில் போல மறைந்துவிடும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமர்சனம். பாஜகவும் காங்கிரசும் தமிழர் உரிமைக்காக என்றும் நிற்காது என பாட்டு பாடி வாக்கு சேகரித்த சீமான். அமெரிக்கா போல எங்க நாடு ஆகுது வல்லரசு, வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம் நொந்தே நொந்தே சாகுறோம். சென்னை அருகே மினி லாரியில் கொண்டுவரப்பட்ட 700 கோடி மதிப்பிலான தங்க கட்டிகள் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததால் 1425 கிலோ தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தது தேர்தல் பறக்கும் படை. காங்கேயம் அருகே பாஜக நிர்வாகி வீட்டில் 31 லட்சம் பறிமுதல். நாமக்கல்லில் லாரி உரிமையாளர் வீட்டில் 86 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த வருமான வரித்துறை. அதிமுக தலைவர்களின் செல்போன் ஒட்டு கேட்கப்படுவதாக தேர்தல் ஆணையத்தில் புகார். முதலமைச்சருக்கு உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலன் தகவல் அளித்து வருவதாகவும் இன்பதுரை குற்றச்சாட்டு. ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் மீது கல்வீசி தாக்குதல். விஜயவாடாவில் பரப்புரையின் போது நடந்த சம்பவத்தால் நெற்றியில் காயம். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணி தொடங்கியதாக புகைப்படம் வெளியீடு. கட்டுமானம் தொடர்பான விவரங்களையும் வெளியிட்டது மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம்.
இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ட்ரோன்களை அனுப்பிய ஈரான். இரு நாடுகளுக்கு இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவளிப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் அறிவிப்பு. இஸ்ரேலுக்கு சொந்தமான சரக்கு கப்பலை வளைகுடா பகுதியில் சிறைப்பிடித்த ஈரான். 17 இந்தியர்கள் உட்பட 25 பேர் சிக்கியுள்ளதாக முதற்கட்ட தகவல். குரோதி வருடப்பிறப்பையொட்டி பிள்ளையார்பட்டியில் சிறப்பு வழிபாடு. காலை முதலே கோயில்களில் திரண்டுள்ள பக்தர்கள். மதுரை சித்திரை பெருவிழாவின் 2வது நாளில் கோலாகலம். அன்ன வாகனத்தில் மீனாட்சி அம்மனும் பூத வாகனத்தில் சுந்தரேஸ்வரரும் எழுந்தருளி வீதி உலா. கொடைக்கானலில் நேற்று பெய்த கோடை மழை. தென் மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. IPL போட்டிகள் பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரான போட்டியில் த்ரில் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடம். நகரங்களான திருப்பூர், கோவை மீது பணமதிப்பிழப்பு, GST என இரட்டை தாக்குதல் நடத்தியவர் பிரதமர் மோடி என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார். அதிமுகவில் நடந்த அத்தனை மாற்றங்களுக்கும் காரணம் பாஜக தான் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பழக்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா, திருப்பூர் தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிவிடும் எனவும் திருப்பூரை மணிப்பூர் போல் மாற்றி விடுவார்கள் என்றும் விமர்சித்தார். மோடி மறுபடியும் வந்தா இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிடும், நாட்டில் ஏழைகளுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிடும், கலவரம் செய்யறது பாஜகவோட DNA-லிருந்து ஊறுனது, மக்களை மதிக்காம அதிகாரத்திமில்ல அராஜகங்களும் கலவரமும் செய்கிற பாஜக திருப்பூரை மணிப்பூராக்கிடுவாங்க. பிரதமரின் ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையும் ராகுலின் ஒரு நாள் வருகை காலி செய்துவிட்டது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். நீங்கெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க, பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? பாகுபலி படம் மாதிரி பிரம்மாண்டமா இருந்துச்சு. ஒரே ஒரு மீட்டிங், டோட்டல் பிஜேபியும் க்ளோஸ். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஓபிஎஸ்ஸின் தர்ம யுத்தம் தொடங்கி தற்போது வரை அதிமுகவில் நடந்த அத்தனை மாற்றங்களையும் பட்டியலிட்ட மு.க. ஸ்டாலின் இவை அனைத்திற்கும் காரணம் பாஜக தான் என விமர்சித்தார். தினகரனை கைது செஞ்சு சிறையில் அடைச்சு அவரையும் தங்களோட அடிமையா மாத்தினதும் பாஜக தான். இப்போ இந்த பன்னீர்செல்வத்தையும் தினகரனையும் மிரட்டி தேர்தலில் நிற்க வச்சிருக்கிறதும் பாஜக தான். சசிகலாவை அரசியல் பக்கம் வரக்கூடாதுன்னு தடுத்ததும் பாஜக தான். பழனிசாமியை தனியா நிற்க வச்சதும் பாஜக தான். இப்படி டிவி சீரியல்ல திடீர்னு ஆட்களையும் காட்சிகளையும் மாத்துற மாதிரி சதி நாடகங்கள் அரங்கேற்றி இருக்கு பாஜக தலைமை. பாஜகவை எதிர்த்து இபிஎஸ்ஆல் எந்த காலத்திலும் கட்சி நடத்த முடியாது எனவும் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டார். பழனிசாமிக்கும் தமிழ்நாடு பாஜகவுக்கும் தான் பிரச்சனையே தவிர அவருக்கு மோடி அமித்ஷாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. யார் விசுவாசமான அடிமை என்பதில் தான் வேணும்னா இவங்களுக்குள்ள சண்டையா இருக்கலாம். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வந்த நிறுவனத்தை மிரட்டி பாஜகவினர் குஜராத்தில் தொழில் தொடங்க வைத்ததாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். இந்த தேர்தலோடு இபிஎஸ் தலைமையிலான அதிமுக காணாமல் போகும் என்று
தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய நிலையில் அதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள்தான் அழிந்து போவார்கள் என்றும் அதிமுகவை சீண்டி பார்க்காதீர்கள் எனவும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. முன்னாள் முதலமைச்சர் அண்ணா, ஜெயலலிதா ஆகியோர் குறித்து அண்ணாமலை விமர்சித்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியது அதிமுக. அதிமுகவுக்கு பாஜக கதவுகள் திறந்திருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் கூறி வந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் தனி அணியாக போட்டியிடுகிறது அதிமுக. இதனால் தேர்தல் களத்தில் அதிமுகவும் பாஜகவும் மாறி மாறி விமர்சித்து வருகின்றன. இந்த நிலையில் தேனி தொகுதியில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை ஆதரித்து வாக்கு சேகரித்த அண்ணாமலை மக்களவைத் தேர்தலுக்கு பின் இபிஎஸ் தலைமையில் அதிமுக இருக்காது என்றார். 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. 2024 ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த உண்மையான தலைவர் கைக்கு வர வேண்டுமோ அந்த உண்மையான தலைவருடைய கைக்கு அது வரத்தான் போகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் வாக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தான். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு இணைய போகின்றார்கள், வாக்களிக்க போறாங்க. அவர்களுக்கு தெரியும் அவர்களை வழிநடத்தக்கூடிய உண்மையான தலைவன் யார் என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரியும். இதேபோன்று ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அண்ணாமலை தேர்தல் முடிவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்தின் விஸ்வரூபம் தெரிய வரும் என கூறினார். ஐயா, இதுமுறை 2 அரசியல் துரோகம் நடந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்பிச்சாங்களோ அது முதல் துரோகம். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஓபிஎஸ் ஐயா வெளியே அனுப்பிச்சாங்களோ 2வது துரோகம். இது 2 யாரும் மறந்துடக்கூடாது. புரட்சி தலைவர் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து திமுக இல்லாம செஞ்சாங்க. இன்னைக்கு 2024 ஜூன் 4க்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய விஸ்வரூபத்தை தமிழ்நாடு பார்க்கத்தான் போகும். ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இபிஎஸ் தலைமையில் அதிமுக இருக்காது என அண்ணாமலை குறிப்பிட்டது தன்னை மட்டுமல்ல ஓ பன்னீர்செல்வத்தையும் சேர்த்துத்தான் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறினார். டிடிவி தினகரன் சொன்னது என்ன, இந்த தனி மனிதன் அல்ல, நான் மற்றும் அண்ணன் ஓபிஎஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் அதிமுக மீட்பு குழுவைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் எல்லா இடங்களில் உள்ளவர்கள் எல்லாருடைய விருப்பத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. எங்க 2 பேர்ல அதை ஒன்றும் பிரிச்சு சொல்ல. நானும் சொன்னா அதுல அவரும் சேர்வாரு, அவர் சொன்னா அதுல நானும் சேர்வேன். அண்ணாமலையின் பேச்சுக்கு எதிர்வினையாற்றியுள்ள அதிமுக ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாமல் போவார்கள் என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்று பதிலடி கொடுத்தார். என்ன சில பேர் பேசுறாங்க, அதிமுக கட்சி 2024க்கு பிறகு இருக்காதான், வேற எங்க போவோம்? அதிமுக எங்க தான் இருக்கா, காணாம போகுமா? ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு யார் காணாம போகணும் மக்கள் முடிவு செய்வாங்க. அதிமுக அழிக்கின்றவர்கள் அழிந்து போகிற சரித்திரத்தைத்தான் வரலாறு பார்க்கின்றோம். இதேபோல நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விரக்தியின் உச்சத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசுவதாக கூறினார்.